ஒரு ராத்திரிக்குள் நடந்த ட்விஸ்ட். உச்சகட்ட அதிர்ச்சியில் மு.க. ஸ்டாலின் மொத்தமாக ஆப்படித்த தேர்தல் ஆணையம். திமுகவின் சீக்ரெட் பிளான் சுக்கு நூறான கதையை வெளியிட்ட டெல்லி ராஜகோபாலன். வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நான் நம்பர் 1 ஆட்சி நடத்திவிட்டேன், நம்பர் 1 முதலமைச்சர் நான் தான் என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் தான் பல இலவச திட்டங்களை கொண்டு வந்தவர். சமீபத்தில் பெண்களின் வங்கி கணக்குகளில் 5000 ரூபாய் வரவு வைத்தார். அதோடு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 வழங்கப்படும் என்று சொன்னதை அடுத்து மு.க. ஸ்டாலினும் தானும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்தார். அதையடுத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் தான் ஆட்சிக்கு வந்தால் 2500 வழங்கப்படும் என்று அறிவித்தார். இது மு.க. ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. திமுகவை பொறுத்தவரை குறைவான மகளிருக்கு மட்டுமே உரிமை தொகை கொடுத்துவிட்டு 1.31 கோடி பேருக்கு கொடுப்பதாக பொய் செய்தி வெளியிட்டு வருகிறார்கள். இதனால் தங்களிடம் உரிமை தொகை பெறாத பெண்கள் அதிமுகவுக்கு வாக்களித்து விடுவார்களோ என்கிற அச்சம் அவருக்கு பெரிய அளவில் ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் பீகாரில் பாஜக மகளிருக்கு 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டது போன்று தானும் போடுவதற்கு மு.க. ஸ்டாலின் தயாராகி வந்திருக்கிறார். இந்த நேரம் பார்த்து நேற்று திடீரென்று தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள். அதனால் இனிமேல் மு.க. ஸ்டாலினால் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் அறிவிக்க முடியாது. மொத்த கண்ட்ரோலும் தேர்தல் ஆணையத்தின் கைக்கு மாறிவிட்டது. இதுகுறித்து மூத்த நிருபர் டெல்லி ராஜகோபாலன் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை எப்படியேனும் மீண்டும் தான் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால நிதி என்கிற பெயரில் 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு 2.5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அதை கொடுக்க தொடங்கினார். அதுவும் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் கொடுக்க மாட்டோம், தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே கொடுப்போம் என்று சொல்லி குறைவான பெண்களுக்கு மட்டுமே கொடுத்து வருகிறார். இந்த நிலையில் தான் பீகாரில் சுய உதவிக்குழு பெண்களுக்கு தலா 10,000 ரூபாய் என்கிற ஒரு திட்டத்தை பாஜக மற்றும் ஜேடியு கட்சிகள் கொண்டு வந்தன. இதுதான் கடந்த தேர்தலில் பீகாரில் பாஜக கூட்டணிக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. அதனால் அதே பாணியை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கையில் எடுத்தார். ஏற்கனவே 5000 ரூபாயை பெண்களின் வங்கி கணக்கில் போட்டவர் அடுத்து மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்கு திட்டமிட்டு வந்தார். குறிப்பாக என்டிஏ கூட்டணி பீகாரை போலவே தமிழ்நாட்டிலும் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதி உதவி வழங்க திட்டமிட்டிருந்ததாக ஒரு செய்தி வெளியாகி வந்தது. இது மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றதை அடுத்து அப்படியென்றால் தான் கொடுத்த அந்த 5000 காணாமல் போய்விடும் என்று தானும் 10,000 ரூபாயை 1.51 கோடி வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு மு.க. ஸ்டாலின் தயாராகி வந்தார். அந்த வகையில் இன்று காலை 7 மணிக்கு அந்த பணத்தை செலுத்த அவர் முடிவெடுத்திருந்தார். ஆனால் நேற்று தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்துவிட்டது. அதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை அரசு கஜானாவே காலியாக இருந்தாலும் ரிசர்வ் வங்கியில் கடனை வாங்கியாவது பெண்கள் வங்கி கணக்கில் பணத்தை போட்டு மீண்டும் தான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று துடியாய் துடித்துக் கொண்டு வருகிறார். ஆனால் தேர்தல் ஆணையமோ மு.க. ஸ்டாலினின் இந்த பிரச்சனை புரியாமல் திடீரென்று தேதி அறிவித்து விட்டார்கள். இதனால் திமுக போட்ட மொத்த திட்டமும் காலியாகி உள்ளது என்று டெல்லி ராஜகோபாலன் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே 5000 ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் போட்டுவிட்ட மு.க. ஸ்டாலின் மீண்டும் இந்த 10,000 விவகாரத்தை கையில் எடுத்ததன் முக்கிய காரணம் என்னவென்று ஒரு புதிய தகவல் திமுக வட்டாரங்களில் வெளியாகியுள்ளது. அதாவது மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை என்னதான் வலுவான கூட்டணி உருவாகி இருப்பதாக சொன்னாலும் திமுக ஆட்சி மீது ஏகப்பட்ட அதிருப்தி பொதுமக்களிடையே இருப்பதோடு மு.க. ஸ்டாலின் மருமகன் சபரீசன் நடத்திய சர்வேயில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்குத்தான் அதிகப்படியான வாக்கு வங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. அதாவது 39 முதல் 40% வரை அவர்களின் வாக்கு சதவீதம் இருப்பதாகவும் திமுகவுக்கு 37 முதல் 38% வாக்கு வங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் திமுகவின் சிறுபான்மையின ஓட்டுகளை விஜய் தன் பக்கம் திருப்பிவிட்டதாக சபரீசன் தெரிவித்துள்ளாராம். தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்துவ மிஷனரிகளை சேர்ந்த பாதிரியார்களை அழைத்து டீல் போட்டுவிட்ட விஜய் தனக்கு வாக்களித்தால் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் கிறிஸ்துவ மதத்தை வளர்க்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளாராம். அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று திமுகவுக்கு வாக்களித்து வந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்போது விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள்.
இதனால் திமுகவின் வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிவடைந்துள்ளது. அதோடு கடந்த தேர்தலில் 11.5% வாக்கு வங்கி பெற்ற பாஜகவின் வாக்கு வங்கி இந்த முறை 15% வரை அதிகரித்துள்ளதாம். அதனால்தான் 40% வரை அதிமுக பாஜக கூட்டணி வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் மருமகன் சபரீசன் தெரிவித்துள்ளாராம். இதனால்தான் பீகாரில் பாஜக சார்பில் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 10,000 ரூபாய் வங்கிக் கணக்கில் போட்டது போன்று தானும் போடுவதற்கு தயாராகி வந்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். தமிழக அரசு கஜானா காலியாக இருப்பதால் இதற்கும் அவர் ரிசர்வ் வங்கியிடம் கடனாக பெற்றுள்ளாராம். இப்படி அவர் தீவிரம் காட்டி வந்த இந்த நேரத்தில் தான் திடீரென்று தேர்தல் ஆணையம் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதாக நேற்றைய தினம் அறிவித்துவிட்டதால் மு.க.ஸ்டாலினால் சுய உதவிக்குழு பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 10,000 ரூபாய் போட இருந்தது தடைபட்டு விட்டதாக கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, விஜய்க்கும் பிரசாந்த் கிஷோர் கதிதான். சி ஓட்டார் யஷ்வந்த் தேஷ்முக் அதிர்ச்சி தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தான் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக கூறி வந்தார். அதற்கேற்ப தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்றும் கூறினார். என்றாலும் எந்த ஒரு கட்சியும் அவரது கூட்டணிக்கு செல்லவில்லை. இந்த நிலையில் விஜயும் அரசியலில் இன்னொரு பிரசாந்த் கிஷோர் ஆகிவிடுவார் என்று சி ஓட்டார் யஷ்வந்த் தேஷ்முக் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் தான் ஆட்சியை பிடிக்கப் போவது போன்று கூறி வருகிறார். என்றாலும் அதற்கான சாத்தியமே இல்லை. அதோடு அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு அழைக்கிறார்கள். ஆனால் விஜயோ தனக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய எதிர்காலம் இருப்பதாக நினைத்துக் கொண்டு எந்த கூட்டணியிலும் இணைய விட மாட்டேன் என்று கூறி வருகிறார். ஆனால் இப்படியே இருந்தால் பீகாரில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட கதிதான் விஜய்க்கும் ஏற்படும் என்று யஷ்வந்த் தேஷ்முக் கூறியுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், தனித்து போட்டியிட்டால் விஜய் ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கிய போது எடுத்த சர்வேயில் அவருக்கு 16 முதல் 17% ஓட்டுகள் கிடைக்கும் என்று நாங்கள் கூறியிருந்தோம். ஆனால் இப்போது விஜய்க்கு 15% ஓட்டுகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதோடு தனித்து போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெற முடியாது. அதே சமயம் அவர் கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அதனால் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படும். தனது வாக்கு வங்கி என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர் அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டால் அரசியலில் நீடிப்பார். தனித்து போட்டியிட்ட ஆட்சியை பிடிப்பேன் என்று அவர் கூறி வந்தால் அதற்கான சாத்தியமே இல்லை. எப்படி பீகார் அரசியல் மிகப்பெரிய புரட்சி செய்ய போவதாக சொல்லி புதிய கட்சி தொடங்கிய பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் 3.44% ஓட்டுகளை மட்டுமே பெற்றாரோ அதே போன்றுதான் எதிர்காலத்தில் விஜயின் நிலைமையும் மாறிவிடும். முதல் தேர்தலில் 15% ஓட்டுகளை பெற்றாலும் தொடர்ந்து தனித்து போட்டியிட்டால் படிப்படியாக அவரது வாக்கு வங்கி இறங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று சி ஓட்டார் யஷ்வந்த் தேஷ்முக் தெரிவித்துள்ளார்.